நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இருந்தாலும் ரொம்ப அதிகமா என்ன பேசுற பாப்பா. ஒரு தூக்கி வளர்த்து வேணும் மரியாதை தெரியா. நான் எவ்வளவுன்பா பாப்பா பாப்பான்னு உன்னை கூப்பிடுறேன். அதுக்கு மாறா என்ன ரொம்ப கேவலப்படுத்துற. ரொம்ப அதிகமா பேசுற பாப்பா. நீ தான் ரொம்ப ஓவரா பேசுற. நான் ராமுவை காதலிச்சது உண்மைதான். கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நீ தானே சொன்ன கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் குடும்பத்தை பழிவாங்களான்னு. நீ சொன்னது ஏதாவது உருப்படியா நடந்திருக்கா? என் வாழ்க்கை வீணா போனதான் மிச்சம். எம்மாடி, எல்லா தப்பும் நான் தான் பண்ண ஒத்துக்கிறேன். இந்த நிச்சயதார்த்த நிறுத்தத்துக்கு எவ்வளவு அழகான ஐடியா பண்ணி வச்சிருந்தேன். எங்க போனா உன் புருஷன் நந்தி மாதிரி குறுக்க வந்து நிக்கிறான். உன் புருஷன் உனக்கு அடக்க தெரியல, என்கிட்ட வந்து பேசுற நீ. ஆமா, நான் சொன்னோடனே பின்னாடியே வந்துருவான் பாரு. எம்மாடி, உனக்கு எனக்கு என்ன ஒத்து வராது. நான் என் வழியை பார்த்துட்டு போறேன், நீ உன் வழியை பார்த்துட்டு போ. அதே தான் நானும் சொல்றேன். தயவு செஞ்சு வெளியே போறியா? போன்னு சொன்னா நான் எப்படி போறது? வெறும் கையை வீசிட்டு போறதுக்கா வேலூர்ல இருந்து வேலு வந்திருக்கான். 25 வருஷமா உன் குடும்பத்துக்காக உழைச்சு ஓடா தேஞ்சு போயிட்டு உங்க அப்பா கிட்ட வேலை செய்யும் போது ₹1 பெட்ரோல் காசு திடுவேன். அதையும் பிடிங்கி வச்சுப்பான். அவன் அப்படி பண்ணா நீ வெறும் கையை அனுப்புற. அப்பனுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்க. ஏய், அத பத்தி நீ பேசாத. ஏன் பாப்பா, எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லையா? எனக்கு கல்யாணம் ஆக வேணாமா? ஆர்கட்டரஸ்ட் 6வது மாடில டபுள் பெட்ரூம் ஏசி ஃபிளாட் வாங்க வேணாமா? நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. எனக்கு முடிவு சொல்லு. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? இந்த பார்லர் என் பேர்ல எழுதி வை. முடியாது. சரி, புதுசா வேணாம். அந்த கோட்டோட பாதி நீ பாதி நான் பாதி, சரியா? இங்க இருந்து நீ ஒண்ணுமே எடுத்துட்டு போக முடியாது. வெளியே போ. அப்படியா? போறேன். நேரா லேபர் கோர்ட்டுக்கு போறேன். ஒரு ஊனமற்ற தொழிலாளியை முதலாளி வர்க்கம் ஏமாத்திருச்சுன்னு கோர்ட்ல போய் சூ பண்ண போறேன். நீ எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போ. வேலு, இங்க வா. பாக்கெட்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சுட்டு போ. சீக்கிரம். தொழிலாளி உரிமையே பொடுகிறாங்க. சுந்தரி குட்டி, உனக்காக சிறுக குருவி மாதிரி சேர்த்து நன்றி கட்ட உலகமடி சுந்தரி. இது நரிகள் நடமாடும் உலகமடி சுந்தரி. முதலாளி வர்க்கம் ஒழிக, பூர்ஷ்வா ஒழிக. நான் போறேன். போ. நேரா லேபர் கோர்ட்டுக்கு போறேன். வேலு, போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? நிச்சயமா. வேலு ஒரு முடிவு எடுத்துட்டு அதுல மாற மாட்டான். அதே மாதிரி தான் இந்த பிரபாவத்தையும். பாத்துக்கலாம். வேலு, என்ன பாப்பா? என்னை விட்டு போயிடுவியா? என்னால முடியாது பாப்பா. உன்னை விட்டு நான் எங்க பாப்பா போவேன்? உன்னை விட்டா இந்த உலகத்துல எனக்குன்னு யார் பாப்பா இருக்கா? எனக்கு மட்டும் யாரு இருக்கா வேலு? ஏன் பாப்பா, இப்ப நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது. உன்னை கல்யாணம் நடக்க 10 நாள் டைம் இருக்கு. எதையா பிளான் பண்ணி நிறுத்துவோம். அதை விட்டு சும்மா நம்ம 2 பேரும் சண்டை போட்டா எப்படி? வேலு, என்ன பாப்பா? கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பாப்போம். என்னன்னு சொல்லு பாப்பா. நாகவும் காவேரியும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ, அதை கொண்டு போய் மாப்பிள்ளை வீட்டுல கொடுத்தா கல்யாணம் நின்னுடும்ல? நல்ல ஐடியா பாப்பா. போட்டோக்கு நம்ம எங்க போறது? நான் வச்சிருக்கேன். இந்த போட்டோவை கொண்டு போய் அவங்க வீட்டு போஸ்ட் பாக்ஸ்ல போட்டு வந்துரு. நான் போற காரியம் விட மாட்டேன். இந்த வாட்டி நீ போய் பாரு. இல்ல வேலு, நீ போய் மாட்டிக்கிட்டா உன்னை நான் காப்பாத்திடுவேன். நான் மாட்டிக்கிட்டா என்ன உன்னால காப்பாத்த முடியாது. சரி பாப்பா, இருந்தாலும் நீ ரொம்ப என்ன திட்டிட்ட. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி சரி, நீ போய் வேலையை முடிச்சிட்டு வா. நான் 10,000 ரூபாய் தரேன். 10,000 ரூபாய் தானா? ஆர்காட் டெரஸ்ட் ஃபிளாட்டோட விலை 10 லட்சம் ரூபாய். 10,000 ரூபாய் எங்க பத்த போகுது? வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். வார்ப்பா, எங்க பொண்ணு காவேரிக்கு வர 5ஆம் தேதி கல்யாணம். நீங்க எல்லாரும் அவசியம் வந்து கலந்து. கண்டிப்பா சார். எல்லாரும் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆசைதான். ஆனா உங்க ஆசீர்வாதம் என் பொண்ணுக்கு கண்டிப்பா தேவை. குடும்பத்தோட வந்து கல்யாணத்துல வந்துடுறோம் மேடம். ஏன்னா எங்களுக்கு சொந்தங்கிறதே நீங்க எல்லாரும் தானே சார். வீட்டுக்கெல்லாம் வந்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க வீட்டு கல்யாணம் எங்க வீட்டு கல்யாணம் மாதிரி நிச்சயமா கல்யாணத்துக்கு வந்தோம். இதுல பத்திரிக்கை இருக்கு, எல்லாருக்கும் விட்டுருங்க. யோகி, நீங்க எல்லாரையும் கல்யாணத்தை கூட்டி வர வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே சார். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கண்டிப்பா சார். வாங்க.
சரிங்க. வாங்க மேடம். யோகி வரட்டுமா? ஓகே சார். கிளாஸ் எல்லாம் எம்டியா இருக்குல்ல, அடுத்த ரவுண்ட் யார் ஊத்துவா? ஆ, ஊத்தி கொடு, ஊத்தி கொடு அடுத்த ரவுண்டு. சோடா. சாப்பிடு. வாட்டர். உங்களுக்கு அந்த பக்கமே வருமா நல்ல, தேவைப்படும் போது கூப்பிடுவேன், டக்குன்னு வர. ஓகே போ. மாப்பிள, பொண்ணுங்க ஊத்தி கொடுத்து அடிச்சால தனி கிக்குப்பா, ஒரே சிப்பில் ஏறிடுச்சு பத்தியா? நீ உன் வைஃபை ரொம்ப அடிப்ப போல இருக்கே, பார்த்தாலே நடுங்குறாங்க. இவன் அடிச்சுட்டு கிடிச்சிட்டு போறான். இவன் பொண்டாட்டி இவனை ஒதைக்காம இருந்தா சரி. ஆம்பல்னா பொண்டாட்டியை ஒதைக்கணும்டா. ஏய், இப்போ என்ன, ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ணோம், அவ்வளோதானே? விஜய், விஜய், வா 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 வா. இது என்ன? ஹாஃப் பாயில்டு. நான் கேட்டது பாயில்டு எக். எங்க? நீங்க தானே ஹாஃப் பாயில் கேட்டீங்க. நான் கேட்டது பாயில்டு எக். இது பாருங்க, போதையில் உளராதீங்க. ஏய், என்ன நீ பேசிட்டே போற? ஒரு ஆம்பளை நான் பேசுறேன், நீ எதிர்த்து பேசுறியா? இல்லைங்க, நீங்க தான் இத. ஆம்பளை தாண்டா. சாப்பிட்றா. ஏய் மூதேவி, அழுமூச்சி, பிள்ளைங்க ஏதோ கவலை மறந்து ஜாலியா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்கேயும் வந்து அழணுமா? போ மூதேவி போ. டேய் ஆனந்த், சாரதா வண்டி வருதுடா. சாரதாவா? ஏய் எழுந்துடா, மேல போலாம். மேல போ, மேல போ, வாடா. என்னங்க இங்கே நிக்கிறீங்க? போங்க உள்ள. இவ ஒருத்தி. ஐயோ, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காவேரி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. விஜய் இல்ல? ஓ இருக்காள. விஜய், விஜய் வா. வாங்கக்கா. என்ன விஜய், ஏன் நிச்சயதார்த்தத்துக்கு வரல? உடம்பு சரியில்லாம இருந்தது, அதான். என்னாச்சு விஜய்? எனக்கு என்ன ஆனந்த், ஏதோ தடபுடலா பிசினஸ் ஆரம்பிச்சேன், இப்போ பிரச்சனை கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆஹா. என்னங்க, பிஸ்னஸ்னா 1000 இருக்கத்தான் செய்யும், ஏற்ற இறக்கெல்லாம் சகஜம் தானே. இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு. அது சரி. காவேரியோட கல்யாணத்துக்கு நிச்சயமா வரணும். கண்டிப்பா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி விஜய் அனுப்பிச்சு வச்சிருங்க. வந்துடணும். சரி. குடும்பத்தோட வரணும்பா. மாமி. என் பொண்ணு பிரவீனா. ஹலோ. என்னம்மா படிக்கிற? படிக்கல, சினிமால நடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓ. வா. வரேன். வரமா? வாங்க. வரானன். வாங்க. வரேம்மா, வரேன் விஜய்.
விஜி முன்ன மாதிரி இல்ல. வாச வரைக்கும் வந்து வழி அனுப்பணும் கூட தோணல பாத்தியா அவளுக்கு. வீட்ல ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும், இதெல்லாம் போய் சரி பார்த்துட்டு. சரி. என்ன சாரதா? ஒன்றும் இல்லை. ஆ. சுந்தரி குட்டி என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். எதுக்கே வந்த? என்ன சுந்தரி எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுற? கொஞ்ச நாளா நான் இந்த பக்கம் வரல, என் லைன்ல வேற எவனாவது கிராஸ் பண்ணிட்டானா? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? சுந்தரி அப்படிலாம் சொல்லி எனக்கு ஹார்ட் அட்டாக் வர வைக்காதடா கண்ணா. வந்த விஷயத்த சொல்லியா? அப்படி கேளு சொல்றேன். சுந்தரி ஒன்னால எனக்கு ஒரு முக்கியமான காரியம் நடக்கணும். அந்த காரியம் மட்டும் நடந்துருச்சு, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் மட்டுமா, நீ கூட தான் சந்தோஷப்படுவேன். முகர கட்டைய பாரு. ஆர்காட் டெரஸ் 6வது மாடியில டபுள் பெட்ரூம் வாங்கி கொடுத்துட்ட. இப்ப காரியம் ஜாதிக்கு வந்துட்டியாக்கா? ஏன் சுந்தரி குட்டி, நான் வாழ்க்கையில உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல? வாங்கி கொடுத்தியே. நாயர் கடை மசால் வடை, அதை இப்படி புட்டோம்னா உள்ள நூறு நூலா வந்துச்சு. இந்த வீட்டு பூனை குட்டி கூட அதை தொடலையே. சுந்தரி குட்டி ரொம்ப கேவலப்படுத்துற. மசால் வடை தவிர நான் எதுவுமே வாங்கி கொடுக்கலையா? ரொம்ப தான் வாங்கி கொடுத்துருக்க. வள வளன்னு பேசாம வந்த விஷயத்த சொல்லு. சொல்றேன்டா கண்ணு. சுந்தரி இந்த காரியம் நடக்கணும்னா உன்னுடைய முழு ஒத்து உழைப்பும் எனக்கு தேவை. யோ, நீ சொல்றத பார்த்தா ஏதோ விவகாரம் போல தெரியுது. நானோ கன்னி பொண்ணு, நீதான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். சுந்தரி குட்டி இந்த காரியம் மட்டும் முடிஞ்சிருச்சு. பாப்பா 10,000 தரேன்னு சொல்லிச்சு. என்னது பாப்பா 10,000 கொடுக்குறோம்னுச்சா? யோ, என்னையா சொல்ற? ஆரம்பத்துல இருந்தே நீ சொல்றத கேட்டா என் தலை வெடிச்சிரும் போல் இருக்கே. புலம்பாத சுந்தரி, விஷயத்துக்கு வரேன். பாத்தியா, ஏய்யா இந்த குட்டி யாரு? ராமுவோட பொண்ணு காவேரி. காவேரியா வளர்ந்து இம்பிட்டு பெருசாயிருச்சு. பக்கத்துல இருக்கிற பையன் யாரு? காவேரியோட காதல நாகு. ஜோடி பொருத்தம் சூப்பர். நம்ம ஜோடி வழியா? சுந்தரி இந்த காவேரி பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது. இந்த பையன் கூடவா? வேற ஒரு பையனோட. அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் பாப்பா இந்த போட்டோவை கொண்டு போய், நான் மாப்பிள்ளை வீட்டு கேட்ல ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்குமா, அதுல போய் போட்டு கல்யாணத்தை நிறுத்தணுமா. அப்பதான் அந்த 10,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். இந்த விஷயத்த முதல்லயே சொல்லி இருந்தீன்னா இப்படி நாய் விழுகிற மாதிரி வள்ளு வள்ளுன்னு விழுந்திருக்க மாட்டேன். மனசுல ஒண்ணு வச்சுக்காதையா. ஆனா சுந்தரி இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? நான் போய் இந்த போட்டோ எப்படி போட முடியும்? நான் உலகம் அறிஞ்ச மூஞ்சி, பொதுமக்களுக்கு நான் ரொம்ப வேண்டியப்பட்டவன் ஆயிட்டேன். ஒண்ணு அந்த மாப்பிள்ளை வீட்டுல யாருக்கும் தெரியாது. நீ கொண்டு போய் இந்த போஸ்ட் பாக்ஸ போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னா பாப்பா நமக்கு 10,000 ரூபாய் கொடுத்துரும். எலி கொஞ்சம் மூக்குத்தி வாங்கி போட்டுரும் வைரத்துல. நிறுத்து. இத போடுறதுக்கு அங்க உள்ள பொட்டிக்கு தான் போகணுமா? நம்ம தெருமுனையில ஒரு போஸ்ட் பொட்டி இருக்கு, அதுல நான் போட்டுக்கிறேன். முண்டம், அறிவு கட்ட முண்டம். இது நம்ம தெரு போஸ்ட் பாக்ஸ போட்டனா அரசாங்கம் முத்திரை குத்திடுவான். போலீஸ் மோப்பனாய் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏற்கனவே போலீஸ் கிட்ட அடி வாங்குறது நான் மறக்கல. நினைச்சா இப்பயும் வலிக்குது சுந்தரி. அதனால நீயே கொண்டு போய் போட்டு காரியத்தை கட்சியை முடிச்சிரு. 10,000 ரூபாய் அடிச்சிடலாம். என்ன வேலு, காரியம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா வைரமுகத்தி வந்துரும்ல. இந்த காரியத்தை முடி, வைரமுத்தனால ஃபாலோ பண்ணி வரும். சுந்தரி இந்த கவருக்குள்ள அட்ரஸ் இருக்கு, கரெக்டா போட்டு. கவலைப்படாத, போயிட்டு வா. வரட்டுமா சுந்தரி குட்டி? காரியம் முடிஞ்ச மாதிரி அவசரப்பட்டு என்னென்னமோ பேசிவிட்டேன். ஐயோ, வைரமுகத்தி வரப்போகுது. காவேரியோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா 2 நாளுக்கு முன்னாடி வரணும். என்ன சாரதா இப்படி சொல்ற? காவேரி உன்னோட பொண்ணு, ஏன் பொண்ணு மாதிரி. அதனால கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடியே வந்து கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் நான் வருவேன். நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன்னா நீங்க என்ன யாருன்னு கூட பார்க்காம உங்க ஃபேக்டரி என்கிட்ட ஒப்படைச்சதுதான். என்ன சாரதா இப்ப போய் அதெல்லாம் பேசிட்டு? சரி, கண்டிப்பா வந்துருங்க. வாங்க போலாம். என் பொண்டாட்டி ரொம்ப உணர்ச்சி வசப்படுவா. யாரோ கொஞ்சம் ஐஸ் வச்சு பேசினா போதும், கையில இருக்கிறது அப்படியே எடுத்து கொடுத்துருவா. எங்க ஃபேக்டரி உங்களுக்கு கொடுத்தாங்க அந்த மாதிரி. சாரதா போலாமா? ஓகே, வரங்க. பாய்.
போயிட்டு வாங்க. என்னங்க 2 நாளைக்கு முன்னாடியே போயிருந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் வருவேன். ஜெனி உன் உடம்பு இருக்க நிலைமைக்கு டாக்டர் உன்னை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால கல்யாணத்துக்கு நான் மட்டும் போயிட்டு வரேன். என்ன பாபா ஐயா ஐயா அடடே வாங்க தம்பி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கேன். வாங்க. என்னங்க இங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. சுந்தரி என்னம்மா? காஃபி எடுத்துட்டு வா. இத கொண்டு வரேம்மா. உட்காருமா. அடடே ராமு பாப்பாவா? வணக்கங்க. மாமா எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருக்கேன்பா. மணி எப்படி சௌக்கியமா இருக்கியா? இருக்கேன். சௌக்கியமாமா? நல்லா உட்காருமா. இருக்கேங்க. உட்காரு. இருக்குங்கய்யா. என்னப்பா இது? நீ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில என் முன்னால கால் மேல கால் போட்டு உட்காரு. உட்காரு உட்காரு. பரவாயில்லைங்கய்யா. அம்மா என்ன விசேஷம்? தட்டு பழமெல்லாம் காவேரி கல்யாணம். அப்படியா? நீங்க 2 பேரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். சந்தோஷமா. அம்மா பையன் யாரு? பையன் பேர் வெங்கடேஷ். கும்பகோணம் பூர்வீகம். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. சரி. இந்த கல்யாணமே நடக்க போறதில்ல. இதுல வேற பத்திரிக்கை வைக்க வந்துட்டாக. இந்த போட்டோவை மாப்பிள்ளை வீட்டுல பார்த்தாங்கன்னா இந்த கல்யாணம் நடந்த மாதிரி தான். ஐயா அன்னைக்கு உங்க கடையில இருந்து 10,000 ரூபாய் துணி கொடுத்து என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சிங்க. அதே மாதிரி இந்த கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வரேன்பா. ஆனா உனக்கு தான் தெரியுமே இப்பெல்லாம் என் உடம்பு அவ்வளவு சரியில்லை. உடம்பு சரியிருந்தா நிச்சயமா வரேன். நான் வரலன்னா தப்பா நினைச்சுக்காத. பத்மா எப்படி வருவா? நிச்சயமா வருவா. சாரதா ராமு என்னய்யா? சும்மா சொல்லுங்க. வந்து என் மக பிரபாவதி உங்களுக்கெல்லாம் அடிக்கடி இடைஞ்சல் பண்றான்னு கேள்விப்பட்டேன். எனக்கே தலை குனிவா இருக்கு. ஐயோ அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பிரபா வசதியான இடத்துல வளர்ந்ததுனால கொஞ்சம் அடம் பிடிக்கிற குணம் ஜாஸ்தியா இருக்கு. நாங்க எல்லாருமே அவளை ஒரு அடம் பிடிக்கிற குழந்தையா தான் பார்த்துட்டு இருக்கோம். உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா. நீ நல்லா இருக்கணும். பிரபாவதி மாதிரி ஒரு பொல்லாதவளுக்கு ஆண்டவன் அவங்க 2 நல்ல துணையை கொடுத்திருக்கான் பாத்தியா? அது அவளோட பூர்வ ஜென்ம புண்ணியம்பா. அவ என்னை உதாசீனம் பண்ணிருக்கா. இருந்தாலும் பெத்த மனசு கேட்கல. அவளை தயவு செஞ்சு உங்க கண்காணிப்பிலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா அவளோட பொல்லாத சுபாவத்துக்கு உங்க வீட்டை விட்டு வெளியே போனா ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டான். அவளை கைவிட்டுறதீங்க. ஐயா இதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம். கடைசி வரைக்கும் அவங்க எங்க கூட தான் இருப்பாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உடம்பு பார்த்துக்கிட்டேன். அப்ப நாங்க வரோங்க. ஐயா காப்பி எடுத்துக்குங்க. நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன். வணக்கம்மா. பேனா கொஞ்சம் கொடுங்க, பத்திரிக்கை கொடுத்துட்றேன். அதெல்லாம் தேவையில்லைம்மா. அதான் எங்களுக்கு கொடுத்துட்டீங்களே, அவளும் எங்களோட சேர்ந்து வந்துருவா. அது மரியாதை இல்லைங்க. உன் பேர் என்னம்மா? சுந்தரிம்மா. இந்த அம்மா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். சரிம்மா. இந்தாங்க காஃபி எடுத்துக்க. உட்காந்து சாப்பிடுப்பா. இருக்கட்டுங்க. சாப்பிடுமா.
வணக்கம் மேடம். வணக்கம் சார். ராமு மாப்பிள்ளை எடுப்புக்கு இன்னும் மாப்பிள்ளையை காணோம். நமஸ்காரம். கிளம்பியாச்சு 5 நிமிஷம் வந்துருவாங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். இருங்க சாப்பிட்டு போக சொல்லுங்க. நமஸ்காரம். வணக்கம் சார். வணக்கம். உள்ள போயிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க. வணக்கம் சார். என்னது இது? மாப்பிள்ளை அழைப்புக்கு கிளம்பணும். இந்த சம்மந்தி பிராமணன் என்னமோ சாவகாசமா காதை குடைஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. மேல் சட்டை கூட போட்டுக்கல. ம். மாப்பிள்ளை அழைப்புக்கு நாழி எடுத்தும் இந்த மனுஷன் என்னமோ மசமசான சாவகாசமா காதை குடைஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. சத்த சுறுசுறுப்பா இருக்கட்டுமே நாதசுரத்தை வச்சேன். ஐயோ, சுமங்கலி மாமனாரை பத்தி உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? அவரோட காது ரொம்ப சாது. சித்திரத்துல வரைஞ்சு வச்ச மாதிரி பேருக்கு இருந்துட்டு இருக்கு. அதனால அவருக்கோ மத்தவாளுக்கோ கொஞ்சம் கூட பிரயோஜனமே கிடையாது. கூப்பிட்டீங்களா? பாத்தீங்களா? ஒண்ணு இல்ல, கல்யாணம் கல்யாணம் கல்யாண வீட்டுல நாதஸ்வரம் இருக்குமா? இப்ப அதான பூச்சி தென்னாழி, அங்க நிஜமான நாதஸ்வரம் இருக்கு. இது மாதிரி இருக்குமா? எப்படி? பிரமாதம். மாமி, கப்புனு போய் ஒரு கப் காபி கொண்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நான் அடுக்குள்ள ஒழிச்சு பெருக்கி எல்லாத்தையும் மூடி வச்சாச்சு. இனிமே காப்பி தண்ணிக்காக அடுப்பு பத்த வைக்க மாட்டேன். நானும் கல்யாணத்துக்கு கிளம்பணுமோ இல்லையா? கல்யாண சத்திரத்தில் நான் சுறுசுறுப்பா இருக்க வேண்டாமா? கப்புனு போ, உங்க கையால கொஞ்சம் காபி கொண்டாங்க. ரொம்ப காப்பி சாப்பிட்டா பித்தம் தலைக்கேறிடும். பித்தம் கித்தம்னு சத்தம் போடாதீங்க. போய் காபி போட்டு கொண்டாங்க. நீங்க ஏண்டிமா மைதிலி, இரு 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 இரு. என்ன இப்படி நின்னுட்டு இருக்க நீ? மாப்பிள்ளை அழைப்பு போய் நாம தானே முன்னாடி நின்று நம்ம மனுஷாலையெல்லாம் கூப்பிடணும். அதை விட்டுட்டு பேசாம நின்னுட்டு இருக்கிய. மாமி, இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் ஒன் டே மேட்ச் நடக்க போறது. டாஸ்ல யார் வின் பண்றான்னு பார்க்கணும். இந்த கேபிள்காரன் உயிரை வாங்குவான். நீங்க வேற படுத்தாதீங்க, போங்க. என்ன டாஸோ என்ன கிரிக்கெட்டோ. இப்ப மாமா, உங்க புள்ள எங்க? மாமா, உங்க புள்ள எங்கன்னு கேட்டேன். ஏய் சுமங்கலி, இத்தனை வருஷமா நீ அவர் வீட்டுல இருந்திருக்க. என்னைக்காவது நீ பேசி அவர் காதுல விழுந்திருக்க? ஏன் இது தேவையில்லாம? உனக்கு சின்ன வயசுல பரதநாட்டியம் கத்து கொடுத்துருக்கணும் இல்லையோ? அந்த 11 பாணியில பேசு. இப்ப கேக்குறேன் பாருங்க. மாமா, மாமா, உங்க புள்ள எங்க போனாருன்னு கேட்டேன். அவ்வளவுதான். இதுக்கு போய் தொண்டை கிழிய கத்திட்டு பைத்தியம். அப்பா டிஃபன் சாப்பிட்டாரா கேக்குறியா? அவர் அப்பயே சாப்பிட்டாரு. ஐயே, உங்க அப்பாவை தேவல போல இருக்கே. என்னங்க நீங்க இன்னும் ரெடியா இல்லையா? இந்த ஷர்ட் உங்களுக்கு நல்லா இல்லங்க. வேற நல்ல ஷர்ட்டா போட்டுக்கங்க. பாருமா, நான் வேற ஷர்ட்டை மாத்திப்பேன். அப்புறம் நான் மாப்பிள்ளை ஆயிடுவேன். அப்புறம் உன் தம்பிக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்கணும். சம்மதமா? என்ன விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஏண்டிமா, என்னமோ நேத்து தான் கல்யாணம் ஆன புது மாப்பிள்ளை பொண்ணாட்டமா கொஞ்சிட்டு இருக்கல. கல்யாணம் உன் தம்பிக்கு, உனக்கு இல்ல. மறந்துட்டேன் மாமி. கிளம்பு. என்னங்க மாசம் மாசம் நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க சீக்கிரமா ரெடி ஆகுங்க. இதுவே என் பேத்தி கல்யாணமா இருக்கட்டும். இப்படியே எல்லாரும் மச மசன்னு நின்னுட்டு இருப்பா. மடமடன்னு பம்பர மாட்டமா எல்லாரையும் கிளப்பி சத்திரத்துக்கு அனுப்பி இருக்க மாட்டேனா? இரு 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 வெங்கடேசா, இரு இரு. எங்க கிளம்பிட்டு இருக்க? இல்ல மாமி, 2-3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு பத்திரிக்கை கிளம்பிட்டு இருக்கேன். போயிட்டு இப்ப பத்திரிக்கை கொடுக்க போறியா? நாசமா போச்சு. நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு மாப்பிள்ளை அழைப்பு, இன்னைக்கு பத்திரிக்கையா? இத பாரு, ஒண்ணும் வேண்டாம். கொடுத்த வள்ளா மட்டும் வந்தா போறோம். நீ முதல்ல உள்ள போ. உள்ள போ சொல்றேன். நன்னா இருக்கு. இப்படி எல்லாரும் மச மசா நின்னுட்டு இருக்காளே. இவளை எல்லாம் எப்படி கரை சேர்த்து போறேன்னா? போ. அடடா, மாப்பிள்ளை எனக்கு டைம் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. எல்லாரும் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்களா? ஏண்டா, சம்பந்திங்கிறதுக்கு ஒரு மரியாதையே கிடையாதா? ஏண்டா ராமு, என்னடா டைம் ஆச்சு, இன்னும் மாப்பிள்ளையை காணோம். வந்துட்டு இருக்காங்க. நீ உள்ள போடா. இவ்வளவு நேரம் போடா. வாங்க வாங்க, உள்ள போய் முதல்ல டிஃபன் செய்யுங்க. சரி சரி, நான் கவனிச்சுக்கிறேன். முதல்ல நீ உள்ள போ. வாங்க வாங்க. சாரதா,
என்ன சத்திரத்துல கேபிள் டிவிக்கு ரெடி பண்ணிட்டேல? கேபிள் டிவி என்ன தேட்டரே இருக்கும், ஒண்ணும் கவலைப்படாத. வாட்ச் எடுத்து வச்சியா? ஏய் என்ன எல்லாரும் கதவை திறந்து போட்டு வந்துட்டீங்க? ஐயோ போட்டவே இல்லையா? சாவி என்னடா இல்லையே? எங்க சாவி? எங்க சாவி? மாமி சாவி சாவி பூட்டி வச்சிருப்பேன். போய் முதல்ல போய் பூட்டி வாங்க போங்க. நீங்க போய் பூட்டிட்டு வாங்க. நான் சொல்றேன் உங்ககிட்ட முதல்ல இறங்கி போங்க. டயர் பஞ்சரா? உங்க காது பஞ்சர். சாப்பாடு போடுவாங்கல்ல? இந்த ரூம்ல வச்சிருக்கேன் பாரு. ஐயோ என்னம்மா? நான் சொல்றேன்ப்பா. மாமா வீட்டை பூட்டுறதுக்கு சாவிய காணோம். கண்டிப்பா சாப்பாடு போடுவாங்க. அதுக்கே அப்படி ஆடுற? கஷ்டம். எங்கேயோ சாவியை வச்சுட்டு நம்ம பிராணம் எடுத்துட்டு இருக்கா. மாமி மாமி என்ன பண்ணிட்டு இருக்கேள்? வீட்டு சாவியை தான் தேடிட்டு ஆமா இருக்கேன். இன்னும் டேப் இருக்க உள்ள போய் தேடுங்க. போய் தேடுங்க மாமி உள்ள. உங்க பொண்டாட்டி போய் கேளுங்க, அவ தான் எங்கேயோ வச்சிருப்பா. இட்ஸ் a point. மைதிலி மைதிலி என்னன்னா? எனக்கு என்னமோ நேத்து நீ டிவில கிரிக்கெட் மேட்ச் பாக்கும்போது கையில சாவி வச்சிருந்த மாதிரி ஞாபகம். போய் தேடு. இல்லையே நான் வச்சிலையே. நீ பாரு சொல்ற. சரி பாக்குறேன். இந்த மாமி எங்கேயாவது வச்சு தொலைச்சிடறா, போறச்ச எல்லாரையும் படுத்துறா. சம்பந்திக்கு ஹார்ட் அட்டாக்கா? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்களேன். என்ன அங்க இல்ல, சுமங்கலிட்ட கேட்டு பாருங்க. சுமங்களே சுமங்களே. என்னப்பா? ஏமா நீ எங்கயாவது சாவி பாத்தியா? ஆமா, அம்மா என்கிட்ட சாவியை கொடுத்தாங்க. எங்க வச்சேன்? இருங்கப்பா பாத்துட்டு வந்துடுறேன். சம்பந்தி ஃப்ரெண்டு கிருஷ்ணாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா? ஆமா. உலகத்துல இருக்க சகலமான பேருக்கு ஹார்ட் அட்டாக். நீங்க மட்டும் 200 வருஷம் அப்படியே இருந்துருங்க. பேசாம இருங்க, உங்க திருவாய் மூடிடு. அப்பா சாவியை உங்க மாப்பிள்ளை கிட்ட தான் கொடுத்தேன். மாப்ள மாப்ள சுமங்களே உங்ககிட்ட சாவி கொடுத்தா மாதிரி சொல்றேன். ஆமா நான் என்னைக்காவது வீட்டை பூட்டிருக்கேனா? ஒரு நிமிஷம் இருங்க. சுமங்களே சுமங்களே என்ன காணமா? ஐயோ அது வேறயா? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்களேன். நீங்க எங்கேயோ வச்சுட்டு என்ன வந்து கேக்குறீங்க? நான் என்ன பண்ணுவேன்? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. என்ன ஷரு? வெங்கடேஷ் சாவி வச்சிருந்ததை பார்த்தேன். யாரு வெங்கடேஷ் கேளுங்க. யாரு வெங்கடேஷ்? என்னப்பா நீங்க? ஐயோ மாப்ள டேய் வெங்கடேஷ். ஆச்சு வா. வாங்க. என்னப்பா உங்ககிட்ட சாவி பார்த்தா மாதிரி மாப்ள சொல்லிட்டு போறேன். கடைசியில ஏமாலே பழி போடுறீங்களா? எனக்கு இந்த கல்யாணமே வேணாம்பா. ஐயா சரிடா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுடா. நேத்து என்னமோ இவர் கையில தான் அந்த சாவியை பார்த்த மாதிரி எனக்கு தோன்றது. இவர்கிட்டயா? ஆமா. இவர் நான் சொல்றதை புரிஞ்சுட்டு அவர்கிட்ட நான் சாவி வாங்குறதுக்குள்ள இந்த ஜென்மத்துல உன் கல்யாணம் நடந்து முடிஞ்ச மாதிரி தான். போ நான் எப்படியாவது கேட்டு வாங்கிக்கிறேன். என்னால சாவியெல்லாம் தேட முடியாது. மாமி மாமி எங்க போயிட்டு இருக்கல் விறுவிறுன்னு? நான் கல்யாண சத்திரத்துக்கு பஸ் பிடிச்சு போறேன். நீங்க சாவியை தேடி கண்டுபிடிச்சு வீட்டை பூட்டின்னு வாங்க. கல்யாண சத்திரத்துல கல்யாணம் நடக்க போகுது. ஆமா. முத நீங்க போய் நிக்க போறல. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. நாங்கெல்லாம் போறோம். காணாம போன சாவியை கண்டுபிடிச்சு வீட்டுக்குள்ள பூட்டின்னு உட்காருங்க. அட பெருமாளே. வாங்க. காதுல விழாது. வாங்க. எங்கயா கூப்பிடுற? கல்யாண வீட்டுக்கு. கல்யாணம் தான் நின்று போச்சே. நான் வரமாட்டேன். நான் இவங்களோட இருந்துக்கிறேன். இவங்களோடயா? கண்டிப்பா வேற வழியே வேணாம். வாங்க. நின்று போன கல்யாணத்துக்கு என்னையா அப்படி சர நினைச்சிட்டு போற? கடைசியில நல்ல கல்யாண சாப்பாடு சாப்பிடலாம் நினைச்சிட்டு இருந்தேனே, இப்படி காலை வாரி விட்டுட்டு போயிட்டாளே மகா பாவிகளா. இதுவே என் காவேரி கல்யாணமா இருந்திருந்தா இப்படியா இருந்திருப்பேன்? நல்ல சிம்மாசனம் போட்டு உட்காந்துட்டு இருப்பேனே, எல்லாரும் என் காலை பிடிச்சிட்டு பஞ்சபட்ச பரமானமா கொடுத்துட்டு இருப்பாளே. எல்லாம் அந்த பாழா போன ராமுவால வந்த வெனதான். அவன் நாசமா போக பட்டேல இன்னொரு பண்ணாவன். घोरा पापकाशिनी तया नस्तु वाशन्तमया गिरिशन्ताभिचाकसीः வாங்க அப்படியே உள்ள போங்க. வாங்க மாமி. வாங்க மாமி. வாங்க. அக்கா, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு மூக்குறிஞ்சுக்கிட்டே ஒரு சின்ன பொண்ணு வந்தாலே காவேரின்னு சொல்லிக்கிட்டேன். அவளா இவ? ஏய் சும்மா இரு. பார்த்தா பெரிய பொண்ணு மாதிரி இருக்கால? சின்ன பொண்ணு. இவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது. எனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகல. அம்மா எனக்கு எப்பமா கல்யாணம் பண்ணி வைக்க போற? சும்மா இரு. கவலைப்படாத கீதா, யாரையாவது லவ் பண்ணிட்டு ஒரு குழந்தையோட ஆண்டி முன்னாடி வந்து நெல்லு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஏண்டி சின்ன குழந்தைங்க மாதிரியா பேசுறீங்க? ஐயோ அம்மா 144 உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. உன்னோட அட்வைஸ் எங்கேயும் எடுத்துறாதம்மா. முதல்ல நீ கிளம்பு. போ. சரி முகூர்த்தத்துக்கு
நேரமாவது சீக்கிரமா அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. சும்மா அப்படியே மீச பழம் இருக்கணும். எப்படி தைரியமேடு. நமஸ்காரம் மாமா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இந்த ஊரு தஞ்சாவூர். டிஃபன் சாப்பிட்டியா? ஏமாமா நம்ம எல்லாம் இந்த மாதிரி மீஸ் வைக்கலாமா? அந்த கதை தெரியாத உனக்கு? எல்லாரும் வீட்டு விட்டு வெளியே போயிட்டாங்க. புத்தர் தெரியுமா உனக்கு? மாமா அவர் பெரிய ஞானி மாமா. அவரை போய் கல்யாண வீட்டுல சாப்பிட தானே வந்தேன். போய் வேலையை பாடுறா. மாமா காஃபி சாப்பிட்டேல? காஃபி சாப்பிட்டேலான்னு கேட்டேன். ஐயோ மிஷின் எடுத்து காதுல மாட்டுங்க. மிஷினா? அடச்சே, எவனை பார்த்தாலும் செகடேங்கிறான். அதை போய் நீ காதில் வைக்க சொல்ற. அதுதான் நான் வீட்டில் துணியை போட்டு சுற்றி வச்சு. சரி யார்கிட்டயாவது ஏதாவது பேசி சண்டை கிட்ட போட்டு வைக்காதே. சாப்பிடு. என்ன யோகி, என்ன லேட்டா வந்துருக்கீங்க பாருங்க. எப்ப போய் வேலை பாருங்க. சரி போய் அங்க எல்லாரையும் கவனிங்க. போங்க. என்ன யோகி, நீங்களே இவ்வளவு லேட்டா வரலாமா? வேலை இருந்தது சார். சம்பந்தி வேறு கல்யாண மண்டபத்தை பாத்தியா? கல்யாணம் நடந்து முடிஞ்சிரும் போல இருக்கே. ஆமா, நீ அந்த போட்டோவை போஸ்ட் பாக்ஸ்ல போட்டியா இல்லையா? பாப்பா என் 2 கையால சத்தியமா நான் போட்டேன் பாப்பா. அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்குது? பாப்பா சத்தியமா சொல்றேன் பாப்பா, அந்த போட்டோ போட்ட உடனே அந்த மாப்பிள்ளையோட அக்கா வந்து போட்டோவை எடுத்தது கூட என் கண்ணால பார்த்தேன். அப்புறம் எப்படி இந்த கல்யாணம் நடக்குது? காவேரி, மாப்பிள்ளைய பார்த்தேன். ரொம்ப கியூட்டா இருக்காரு. கண்ணுல மையும் கண்ணத்துல போட்டு வச்சுட்டு அமுல் பேபி மாதிரி இருக்காரு. அப்போ இனிமே காவேரி தான் பாரிஸ் கல்யாணம் கொடுக்கணும். கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன சொல்ற? உனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலையா? பிடிக்கலன்னா சொல்லு, நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ ஒண்ணு கவலைப்படாத, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். பாவி வாடாய் அழகு மாப்பிள்ளை. உனக்கு வந்தா சரியான ஜோடி. ரெண்டு பேரும் புசு புசுன்னு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணாதீங்க. டேய் ராமு, பிரபாவும் வேலுமணி வந்திருக்காங்கடா. வணக்கங்களா? போட உள்ள போய் போடா. அவங்க 2 பேரும் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முதல் சீட் உட்கார வை. போடா. ஓகே வாங்கம்மா. வாங்கம்மா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். சரி அப்புறம் ஒன்று செய்யட்டுமா? நேரா மாப்பிளோட அப்பா கிட்ட போய் இந்த காவேரி பொண்ணு ஏற்கனவே நாகுண்ட பையன் லவ் பண்றா அப்படின்னு போட்டு உடைச்சிட்டுமா? நீ போய் சொன்னா கல்யாணம் நின்னுடும். ஆனா நாம தான் கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுமே. பாப்பா வேலுமணி நான் சாதாரண கெட்டப்ல வந்திருக்கான் பாரு. இப்படி போனா ஒரு பயலுக்கு என்ன தெரியாது இல்ல? இப்படி போனா உன்னை கண்டுபிடிக்க முடியாதா? அப்படியா? நீ பழைய சினிமா படம் பார்த்ததுல இவ்வளோண்டு தாடி ஓட்டுவான், மாறு வேஷம்னு சொல்லுவான். அதை அந்த ஜனங்க நம்பல. இவ்வளோ பெரிய தொப்பியை போட்டிருக்க, சின்ன தாடிய மாறு வேஷம் தான், இவ்வளோ பெரிய தொப்பியும் மாறு வேஷம் தான். அதுலயும் மாப்பிள்ளையோட முக்கியமான ஆளையும் பார்க்கணும். அந்த ஆளுக்கு நம்மள தெரியக்கூடாது. அப்படி ஒரு ஆளை அட்டாக் பண்ணிடுவோம். அதை பத்தியா மாப்பிள்ளையோட அக்கா நிக்குது. பாப்பா பக்கத்துல மீசக்கார இருக்கானே, பெரிய மனுஷமா இருக்கான். அவனை போட்டு தாக்கிடுறேன். மம்மி வா பிரபா, நேற்று வந்துருந்தேன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, வா வா. கடைசியா ஒரு தரம் கண்ணாடியை பார்த்து நல்லா சிரிச்சுக்கோட. அப்புறம் சிரிக்கணும்னா கூட வைஃப் கிட்ட தான் பர்மிஷன் கேட்கணும். ஆமாம்பா, பொண்ணு வீட்டுல இருந்து வந்து கண்ணுக்கு மையிட்ட உடனே பொம்பளை மாதிரி ஆயிட்டாம்பா. சிரிக்காதீங்க. அதுல என்ன சந்தோஷம் உங்களுக்கு? என் தம்பி கண்ணுக்கு மைட்டுன்றதால ஒன்னும் பொம்மநாட்டி ஆயிட மாட்டான். ஏன் நம்ம கல்யாண தண்ணி கூட தான் நீங்க கண்ணுக்கு மைட்டுண்டு. நீங்க என்ன பொம்மநாட்டியா ஆயிட்டு? அது வேற விஷயம். ஏன் நான் மீஸ் வச்சிருக்கேனே, அவன் வச்சிருக்கானா? அத்திம்பேர் சரிப்பா சரி. ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு கண்ணுக்கிட்ட வச்ச மைய எடுக்க சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் உன்னை யாரும் கிண்டல் பண்ண மாட்டா. அதுக்காக ஆச்சாரம் அனுஷ்டானத்தை விட்டுட முடியுமா? நீ சித்த பேசாம இரு. டேய், நாமத்துல பொட்டு மட்டும் வச்சு அசல் பொண்ணே தான் நீ. அசல் பொண்ணே தான்டா. டேய் வத வாங்குங்க நீங்க. மாப்ள, நான் வேணா புடவை வாங்கி தந்துடுறேன்பா. சும்மா இருங்க. ஏதாவது சொல்லனா உங்களுக்கு தூக்கமே பிடிக்காதே. ஏன்பா குளிச்சுட்டு வந்தீங்களா? கதவு கூட மூடக்கூடாதா? சாரி, எல்லாம் பண்ண மாட்டீங்களே, என்ன பண்ணீங்க? வாங்க.
வாங்க ஐயா. வணக்கம் சார். வாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. வணக்கம் சார். ஃபேக்டரியில ஒர்க் பண்ணுங்க எல்லாம் ஆமா ஆமா. ஐயா வரீங்களா? இல்ல நான் மட்டும் தான் வந்திருக்கேன். அவர் உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. வாங்க உட்காருங்க. கிருஷ்ணா என்னன்னு வாங்கம்மா. வாங்க. உட்காருங்க. வாங்க. வணக்கம் மைதிலி. எப்படி இருக்கீங்க? அந்த பக்கம் உள்ள போ. போங்க எல்லாம் சாப்பிட போங்க. ஏன் நிக்கிறீங்க? ஐயா வணக்கம் ஐயா. வாங்க. ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்றீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். இறைவா நல்ல ஒரு ஆளை கொடுத்திருக்கு. கல்யாணம் பண்ண போறீங்களே அந்த காவேரி, ஏற்கனவே அந்த பொண்ணுக்கும் நாகுன்ற பையனுக்கும் தொடர்பு இருக்குது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா? அப்ப இந்த ஆளும் கல்யாணத்தை நிறுத்ததான் வந்திருக்கான் போல் இருக்கு. நம்ம ஜாதி போல் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. காபி சாப்பிடலாம் வாங்க. காபி சாப்பிடுறதா முக்கியம். இந்த விஷயத்தை விட்டு கிளப்புங்க. காபி சாப்பிட்டு தெம்பா பேசலாம் வாயா. காபி சாப்பிட்டு தெம்பா கிளப்பலாம்ன்றீங்களா? சரி வாங்க. வாங்க சார். சரி நானே டிரைவர் விசாரிக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். டேய் ரத்னசாமி, நம்ம ஃப்ரெண்டு மூர்த்தி வந்துட்டானா? இன்னும் வரலையே. ஐயோ என் நல்ல பட்டு புடவை போயிடுச்சு. முகூர்த்தத்துக்கு நான் ஆசைப்பட்டு வாங்கிட்டேங்க. என்ன கொட்டிட்டு என்னடி கத்திட்டு இருக்க? என் பட்டு புடவைல என்ன கொட்டிடுச்சுப்பா. என்னடி ஆச்சு? அம்மா பட்டு புடவைல என்ன கொட்டிடுச்சுப்பா. சரி பரவாயில்ல. என்னோட பெட்டியில இன்னொரு சாரி இருக்கு, அதை எடுத்து கட்டிக்க போ. ஐயோ அது வயசானவங்க கட்டுற மாதிரி இருக்குமா. நான் வீட்டுக்கு புடவை மாத்திட்டு வந்துடுறேன். நீ வீட்டுக்கு போறியா? உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சுட்டா? முகூர்த்த டைம் நெருங்கி எடுத்து தாலி கட்ட போறேன். இந்த டைத்துல நீ வெளியில போனா நல்லா இருக்குமா? அப்போ என்ன புடவையோட நான் நின்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. என்னடி? என்ன உங்களுக்கு தான் அவளை பத்தி தெரியுமே. பிடிச்சா ஒரே பிடி. சரி நீ சீக்கிரம் மாத்துக்கு போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. வெங்கடேஷ் நான் வர வரைக்கும் பொண்ணு கழுத்துல தாலி கட்டக்கூடாது. மறந்துடாத. ஓகே சரிக்கா. நாத்தனார் முடிச்சு நீ தாண்டி பொண்ணு இருப்பான். போயிட்டு ஓடியா சீக்கிரம் கார் எடுத்துட்டு வா. போ. அப்பா. மொத்தம் 1650 ரூபா ஆச்சு சார். ஓகே. சுமங்கலி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ்மா. வாமா சுமங்கலி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. எல்லாரும் உனக்காக வெயிட் பண்றாங்க. இப்ப போய் வீட்டுக்கு போறேன்றியா? ப்ளீஸ்மா. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க போய் தம்பி பக்கத்துல நில்லுங்க. நான் வராம என் தம்பி தாலி கட்ட மாட்டா. புரிஞ்சுதா? போங்கங்கறல்ல. மேடம், முகூர்த்த நேரத்துல எங்க கிளம்பிட்டீங்க? புடவைல என்ன கொட்டிடுச்சு, அதான் வீட்டுக்கு போறேன். அட்ரஸ் சொல்லுங்க, நான் போய் புடவை எடுத்து. இல்ல பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போய் மாத்திட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள தம்பி தாலி கட்டிட்டாருன்னா நான் வராம என் தம்பி தாலி கட்டுருவானா? இல்ல இந்த கல்யாணம் தான் நடந்துருமா? நான் வர்ற வரைக்கும் என் தம்பி வெயிட் பண்ணுவான். மேடம் போயிட்டு சீக்கிரம். நமஸ்காரம் சார். சாரங்க கிருஷ்ணா கொஞ்சம் வர சொல்லுங்க. அவர் அங்க நான் வர சொல்றேன் சார். வணக்கங்க வாங்க. ஐயா உங்களெல்லாம் பெருசா மலை மாதிரி நம்பிருக்கேன். பார்த்து சுமங்கலி, சுமங்கலி, உங்க ஆத்துல எத்தனை நாளா வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னையும் உங்க ஆத்து கல்யாணத்துக்கு அழைச்சின்னு போடாதா? சாவிதான் நேத்தே கடிச்சுடுத்தோனோ. 2 பேரும் பத்திரமா வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு வரலாமே. என்ன போட்டோம்? சும்மா இருங்க மாமி, அப்பா உங்களை பார்த்தா திட்டுவாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.